ஃபன்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்துட்டு இருக்க வேர்ல்டு கப்ல நம்ம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு தான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா செமிஃபைனல் வந்தாச்சு. ஆப்கானிஸ்தானும் வேற லெவல்ல சம்பவம் பண்ணி உள்ள வந்திருக்காங்கன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஸோ எப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆப்கானிஸ்தான்கிட்ட தோத்தவங்களோ அப்பவே வந்து ஆப்கானிஸ்தான் உள்ள வந்தது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா நேத்து நடந்த மேட்ச்ல வந்து அது வந்து தெளிவாவே உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்ல எல்லாராலும் விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குல்பதீன் நைப் அவர் பண்ண விஷயங்கள் தான். ஸோ அவர் பண்ணது சரியா தப்பான்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து அவருக்கு வந்து ஐசிசிஐலேருந்து கண்டிப்பா வந்து மேட்ச் தடை விதிக்கணும். இன்டர்நேஷனல் மேட்ச்ல அதுவும் வேர்ல்டு கப் மாரி ஒரு சீரிஸ்ல வந்து நேரத்த வேஸ்ட் பண்ற மாரி அவர் வந்து நடந்துக்கிட்டாரு. ஸோ அது உண்மதான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அஃபிஷியலா வந்து அவங்க வந்து அத வந்து கரெக்ட்டா வந்து செக் பண்ணி, உண்மையிலே அவருக்கு வந்து கிராம்ப் இருந்துச்சான்னு செக் பண்ணி, அது வந்து இல்ல அவரோட நடிப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சா, கண்டிப்பா அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து அடுத்ததா வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாடக்கூடிய அந்த செமி ஃபைனல்ல வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐசிஐசிஐ வந்து அதற்குள்ளேயே வந்து நடவடிக்கை எடுத்து இன்ஃபார்ம் பண்ணுமானா, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பில்லன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ செமிஃபைனல் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்து தான் வந்து அவர் மீது நடவடிக்கை இருக்கா? அவர் பண்ணது தப்பு தானா? ப்ரூவ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு, அதற்கு அடுத்து தான் வந்து அவர வந்து தடை பண்றதா, இல்ல அபராதம் விதிக்கிறதான்னு சொல்லிட்டு அத பத்தி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறது வந்து இப்ப இருக்கிற ஜெனூன் கிரிக்கெட்ல வந்து இது வந்து கரெக்ட் தானா நெறைய பேர் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நெறைய விஷயம் இந்த மாரி நடந்திருக்கு. ஸோ அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான். ஸோ அடுத்த பால் போடும்போது 2 ரன் அடிச்சுட்டாங்கன்னா, அது வந்து நமக்கு சிக்கலா முடிஞ்சிரும் தான் அவர் வந்து அந்த மாரி ரியாக்ட் பண்ணாருன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அத பார்த்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த டயத்துல வந்து நடிக்க தான் செஞ்சிருக்காருன்னு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் அதுவும் வேர்ல்டு கப்ல நடக்கும்போது வந்து உண்மையிலே எல்லாராலயும் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இனி வரும் மேட்ச்கள்ல இந்த மாரி நடக்காம இருக்கிறதுக்கு பிளேயர்ஸ் வந்து தங்கள தயார்படுத்திக்கணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தோட பங்களாதேஷ்க்கு எதிரா வந்து நெறைய பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் இந்த மேட்ச வந்து அவங்க 12 ஓவருக்குள்ள வின் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அவங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வின் பண்ணா போதும். அவங்களோட டார்கெட் வந்து ஆப்கானிஸ்தான் தான். ஸோ ஆப்கானிஸ்தான நம்ம போக விடாம பண்ணிட்டாலே போதும். ஏன்னா நமக்கு அடுத்து வந்த டீம் ஆப்கானிஸ்தான். ஸோ அவங்க வந்து செமிஃபைனல்ல போனா நல்லா இருக்காது. ஸோ அதனால அவங்கள கண்டிப்பா போக விடக்கூடாதுன்னு பொறுமையா தான் ஆடுனாங்க. ஸோ அதுதான் அவங்களோட தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இந்த விஷயம் வந்து நான் வந்து அப்செட் பண்ணிக்கிறத நான் சொல்லுவேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு டீம்னா கண்டிப்பா 12 ஓவர்ஸ்ல வந்து நம்ம அடிச்சோம்னா வின் பண்ணிடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 115 தான். ஸோ லோ டோட்டல் சேசிங்ல வந்து ஒரு 12 ஓவர்ஸ்ல அடிக்கணும்னா கண்டிப்பா வந்து அடிக்கணும். அடிச்சிருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அவங்க அதற்கான முன்னெடுப்பே வந்து பண்ணல. யாருமே அந்த அளவுக்கு வின் பண்ணணும்னு சொல்லி ஆடவே இல்ல. 20 ஓவர் டைம் இருக்கு. நம்ம மேட்ச வின் பண்ணா போதும். ஆப்கானிஸ்தான் உள்ள போகக்கூடாது. ஸோ அதுக்கு மட்டும் தான் அவங்க விளையாண்டாங்க. அதனால தான் அவங்க தோத்தாங்க. ஸோ அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் உண்மைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது சம்மந்தமா இன்னும் நெறைய பேர் வந்து ரிவ்யூஸ் குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன் அவங்க நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நடுவுல அவங்க நாட்ல கேள்வி எழுப்புறாங்கன்னு சொன்னா, நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும்னு நெனைக்கிறேன். பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நிருபர் ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாரு. ஸோ அந்த கருத்துக்கு வந்து இப்ப எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர் சொல்லியிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்களான பாகிஸ்தானு, ஆஸ்திரேலியாவலாம் வின் பண்ணிருச்சு. ஆனா அவங்க இந்தியாவ மட்டும் வின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வேணுட்டே தான் அவங்க தோக்குறாங்க. ஏன்னா அவங்களால அப்பதான் ஐபிஎல்ல போய் ஆட முடியும். கோடிக்கணக்குல சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆதாரங்களோட அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விஷயத்த பார்த்த நம்ம அஸ்வின் வந்து ரொம்ப கடுப்பாகி, உடனே அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ எலான் மஸ்க்க டேக் பண்ணி, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து என் கண்ல படாம பார்த்துக்கோங்க. என்னோட பர்மிஷன் இல்லாம இந்த மாரி விஷயங்கள் வரத அலோ பண்ணக்கூடாது. நீங்க வந்து உங்களோட சோசியல் மீடியால வந்து அத வந்து நெறிமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டேக் பண்ணி அனுப்பியிருந்தார். ஸோ அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மாரி எங்கிட்ட காசு வாங்கிக்கலாம்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து அவங்க நாட்டுக்காக தான் விளையாடுறாங்க. எல்லார் கிரிக்கெட்டர்ஸும் அவங்கவங்க நாட்டுக்காக தான் விளையாடுறாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. ஸோ அதுக்கு கீழ நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்ப பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான்கிட்ட வந்து காசு வாங்கி தான் தோத்தாங்களா? இது தெரியாம போச்சப்பா! அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து அவருக்கு பதிலடியா குடுத்துருக்காங்க நிறைய பேரு. ஸோ இன்னும் இந்த மாரி விஷயம் நிறையா போயிட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய செமி ஃபைனல்ஸ்ல ஆப்கானிஸ்தான் வர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இதுவரைக்கும் தோல்வியே அடையாம வந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் போராடி வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி நடக்க போகுதுன்னு இவங்க 2 பேர் மேல தான் எல்லாரோட பார்வையும் இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து எப்படிலாம் சவுத் ஆஃப்ரிக்காவ ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து நார்மலா சின்ன டீம்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் அவங்களோட முழு பலத்தையும் கண்டிப்பா காட்டணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொன்னோம்னா வேர்ல்டு கப்புக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ராசி எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒருவேளை இந்த ஒரு மித்து வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒர்க் அவுட் ஆயிருமோ? ஒருவேளை ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னா, அந்த மாரி எல்லாரும் ஆச்சரியப்படுவத எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வி கண்டிப்பா சவுத் ஆஃப்ரிக்கா காதுக்கும் கண்டிப்பா போயிருக்கும். ஸோ அவங்களும் வந்து நார்மலா விடப்போறது கிடையாது. இதுவரைக்கும் எப்படி விளையாண்டாங்களோ, ஆனா இனிமேட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறதுல வேற லெவல்ல இருக்கும் தான்.
அந்த டீம்ல உள்ள நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ ஆனா கண்டிப்பா வந்து ஒரு வெயிட்டான கிளாஷ் மட்டும் கன்ஃபார்மா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஆப்கானிஸ்தானோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்பின்னர்ஸ், அவங்களோட பவுலர் தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலிங் தான் வந்து ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு என்னதான் பவுலர்ஸ் இருந்தாலும், அங்க பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த மேட்ச்காக தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் நம்ம இந்திய நேரப்படி காலைல 6 மணிக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் நடக்கக்கூடிய ஸ்டேடியம் பிரெயின் லாரா கிரிக்கெட் அகாடமி ஸ்டேடியம். ஸோ இந்த ஸ்டேடியத்தில் ஆல்ரெடி வந்து 4 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இந்த 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து சேசிங் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா வந்து பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிட்சோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, நம்ம வேர்ல்டு கப் நடந்த பிட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ஹை ஸ்கோரிங் பிட்ச்சா இருந்திருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஸோ அந்த மேட்ச் வந்து ஒரு பேட்டர்ஸுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ண போகுது. இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் அவங்க பவுலிங் அட்டாக் வச்சு அவங்களோட பேட்டர்ஸோட ஸ்கோரிங்கை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பயங்கரமான கிளாஷா தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தானா, சவுத் ஆஃப்ரிக்கானா 50-50 தான் கண்டிப்பா சொல்வேன். ஸோ அன்னைக்கு டைம்ல யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அவங்க தான் கண்டிப்பா வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த வீடியோல இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ரொம்ப வெயிட்டான கிளாஷ் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம இன்னும் சுவாரஸ்யமோட அடுத்த வீடியோல உங்களும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சண்முகம்.